ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ என்எஸ்சியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்த வேகன்சி வந்து ஒரு 188 வேகன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. உங்கள் லைஃபே வந்து செட்டில்டு தான். ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியை வந்து பாருங்கள் 80,720 கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரி ஆகும். ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 30 நவம்பருக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கெலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட வந்து கிடையாது. ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்எஸ்சியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நேஷனல் சீட்ஸ் கார்ப்பரேஷன் சொல்லுவோம், அதாவது தேசிய விதை நிறுவனம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதிலிருந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 நவம்பர் தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வேரியஸ் கேட்டகரியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் டெப்டி ஜென்ரல் மேனேஜர் கேட்டகரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸு, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட்லேயே வந்து பாருங்கள் ஹெச்ஆர் கேட்டகரி, குவாலிட்டி கண்ட்ரோலு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. சீனியர் ட்ரெயினியில் வந்து விஜிலன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரெயினியில் வந்து பாருங்கள் அக்ரிகல்ச்சர், குவாலிட்டி கண்ட்ரோல், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்சஸ், ஹெச்ஆர் கேட்டகரி, அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர், அக்கௌண்ட்ஸ் கேட்டகரி, அக்ரிகல்ச்சர் ஸ்டோரு, இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸு, அதுக்கப்புறம் டெக்னீஷியன், இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஓவராலாக வந்து பார்த்தோன்னா ஒரு 188 வேகன்சியோட உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வேகன்சி எல்லாமே அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரேக்கப் பண்ணி உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எனிவேர் இன் இந்தியா தான். உங்களுக்கு போஸ்டிங் வந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு வந்து விழுவும். நம்ம தமிழ்நாட்டில் கூட உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வந்து எங்கே போடுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து இதுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும். வில்லிங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள் குவாலிஃபிகேஷனில். இதில் ஃபஸ்ட்டு 2 போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து உங்களுக்கு மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு. டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அது இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலேருந்து உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரி போஸ்டிங்ஸ் தான் எல்லாமே. டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா குவாலிஃபிகேஷன் வந்து பாருங்கள் எம்பிஏல நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி டிகிரி வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ, இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, லேபர் வெல்ஃபேரோ, எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ, எல்எல்பி இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் எம்பிஏல ஹெச்ஆரோ இல்லைனா 2 இயர் பிஜி வந்து பாருங்கள், நீங்கள் டிகிரி வந்து டிப்ளமோ இல்லைனா இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் வெல்ஃபேர், எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி லெவல் போஸ்டிங்கில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் பிஜி டிகிரி முடிச்சிருந்தாலும் சரி, டிப்ளமோவில் பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனு, லேபர் வெல்ஃபேர், ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டோ, அப்படி இல்லைனா 2 இயர்ஸ் வந்து ஃபுல் டைமில் வந்து எம்பிஏ ஹெச்ஆர்எம் நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிலே QCக்கு வந்து பாருங்கள் குவாலிட்டி கண்ட்ரோலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா எம்எஸ்சியில் வந்து நீங்கள் அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சீட் டெக்னாலஜியோ, பிளான் பிரீடிங் அண்ட் ஜெனட்டிக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் ட்ரெயினில் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து பாருங்கள் பிஇ பிடெக்கில் வந்து எலக்ட்ரிக்கலோ இல்லைனா வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு எம்எஸ் ஆஃபீஸர் வந்து உங்களுக்கு மேண்டரியாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீனியர் ட்ரெயினில் வந்து பாருங்கள் விஜிலன்ஸ் கேட்டகரிக்கு வந்து எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருந்தாலும் சரி, பிஜி டிகிரி நீங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷனோ, பர்சனல் மேனேஜ்மெண்ட்டோ, லேபர் வெல்ஃபேரோ, எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதேமாதிரி ட்ரெயினில் வந்து பாருங்கள் அக்ரி கேட்டகரிக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ QC கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். மார்க்கெட்டிங்க்கு வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயினில் வந்து ஹெச்ஆர் கேட்டகரிக்கு வந்து நீங்கள் கிராஜுவேட் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் ஆஃபீஸை பற்றி நாலேஜ் இருக்கணும். டைப்பிங் ஸ்பீடுமே உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து ட்ரெயினி லெவல் போஸ்டிங்கில் வந்து ஸ்டெனோகிராஃபருக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் 12th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் 3 இயர்ஸ் டிப்ளமோவில் வந்து ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் வந்து நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு ட்ரெயினியில் வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு வந்து பிகாம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ட்ரெயினிலே வந்து அக்ரி ஸ்டோருக்கு வந்து பாருங்கள் பிஎஸ்சி அக்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரெயினிலே வந்து இன்ஜினியரிங் ஸ்டோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோவில் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ஃபிட்டரோ, டீசல் மெக்கானிக் அண்ட் டிராக்டரோ இல்லைனா வந்து மெக்கானிக் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தா கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ட்ரெயினில் வந்து டெக்னீஷியன் கேட்டகரிக்குமே ஐடியில் வந்து ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், ஆட்டோ எலக்ட்ரிஷியன், வெல்டர், டீசல் மெக்கானிக் இல்லைனா டிராக்டர் மெக்கானிக், மெஷின் மேன், பிளாக் ஸ்மித் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் நீங்கள் டீட்டெயிலாக வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜெனரல் மேனேஜராக இருந்தால் 70,000 2 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. இதில் 70,000ங்கிறது பேசிக் பே தான். இது இல்லாமல் உங்களுக்கு டிஏ, ஸோ பெர்க்ஸு, ஹெச்ஆர்ஏ இதெல்லாம் சேர்த்து வந்து பாருங்கள் 1,41,260 வந்து டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கு வந்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரியாகவே வந்து இருக்கும். அதே அசிஸ்டன்ட் மேனேஜராக இருந்தால் உங்களுக்கு வந்து பாருங்கள் 80,720 வந்து வரும். மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கெலாம் 57,920. அதே சீனியர் ட்ரெயினிக்கெலாம் வந்து பாருங்கள் 31,856. ஸோ ட்ரெயினி லெவல் போஸ்டிங்ஸ் சேலரி வந்து பார்த்தோன்னா 24,616 வந்து உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க.
ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் டெப்டி ஜெனரல் மேனேஜருக்கு வந்து 50 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே மேனேஜ்மெண்ட் ட்ரெயினியா இருந்தால் 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சீனியர் ட்ரெயினிக்கும் 27, ட்ரெயினிக்கும் 27 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு தான். இது இல்லாமல் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. ஓபிசியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஜென்ரல் மேனேஜர், டெப்டி ஜென்ரல் மேனேஜருக்கும் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் வந்து ஸ்டேஜ் 1ல் வந்து சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 2 வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 வந்து பர்சனல் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த 2 கேட்டகரிக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மீதி இருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி, சீனியர் ட்ரெயினி, ட்ரெயினி லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா சிபிடி எக்ஸாம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஸ்டேஜ் 1ல். ஸ்டேஜ் 2ல் வந்து பாருங்கள், உங்களுக்கு இன்டர்வியூ இல்லைனா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இதில் வந்து கூப்பிடுவாங்க மேனேஜ்மெண்ட் ட்ரெயினிக்கு. சீனியர் ட்ரெயினியாக இருந்தால் உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து ஸ்டேஜ் 1ல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் வெரிஃபிகேஷன் மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அதே ட்ரெயினி லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி ஸ்கில் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து இருக்கும். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி செலெக்ஷன் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பாருங்கள், இங்கேயே சொல்லிட்டாங்க. கேண்டிடேட் சுட் அப்ளை ஃபார் ஒன்லி ஒன் போஸ்ட்னே சொல்லிட்டாங்க. ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பாருங்கள், ஸ்டேஜ் 1 நான் சொன்ன பற்றில சிபிடி மெத்தட் அது வந்து காமனாக கொடுத்துருந்தாங்க. 90 நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். 100 கொஷின்ஸ் வந்து வரும். பார்ட் 1, பார்ட் 2ல் உங்களுக்கான கொஷின்ஸ் வந்து வரும். ஈச் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஷின் தப்பாக எழுதுனா 0.25 மார்க் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க்குமே 35 மார்க் நீங்கள் எடுத்தால் குவாலிஃபை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் வந்து இதில் இருக்குது. உங்களுக்கு மோட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள், ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறது வந்து indiaseats.com இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து பாருங்கள் ₹500 வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். இந்தியன் நேஷனல்ஸாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். நீங்கள் வந்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் 30 நவம்பர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சிபிடி எக்ஸாம் எப்போ நடக்கும்னா 22 டிசம்பர் அன்னைக்கு வந்து டென்டேட்டிவாக உங்களுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டில் தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், அப்ளை லிங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.